இதுதான் விவோனுடைய புதிய மொபைல் ஃபோன் விவோ T3 5G மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் 20,000 செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பதிவில் இந்த விவோ T3 மொபைல் ஃபோன் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாக்ஸினுடைய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸும் போட்டிருக்காங்க. இது வந்து MediaTek Dimensity 7200 ரன் ஆகிட்டு இருக்கு. சோனியினுடைய ஆன்டி ஷேக் OAS உங்களுக்கு சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz AMOLED பேனல் இருக்கு, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு படம் கிடையாது. பட் கவலைப்படாதீங்க, இந்த ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது இந்த விவோனுடைய T3 மொபைல் ஃபோன். நம்ம கிட்ட வந்த கலர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஃபிளேக். இது தவிர காஸ்மிக் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலரும் அவைலபிளா இருக்கு. பாக்ஸுக்குள்ள இது தவிர இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 44 வாட் சார்ஜர் இருக்கு. USB Type A to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின்னும் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்டல் ஃபிளேக் டிசைன்ல இருக்கிற இந்த விவோ T3 மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒரு ஷைன் அடிக்குது. ஒரு 3D கட், ஒரு டைமண்ட் கட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பட் கம்ப்ளீட்லி ஒரு மேட் ஃபினிஷிங் தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது, பட் ரொம்ப ஒன்றும் ஒட்டலை. சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ளாட்டான டிசைன், எங்கேயுமே கேர்ட் எஜஸ் கிடையாது. பட் இருந்தாலும் கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. 183 கிராம் தான் வெயிட். திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm திக்னஸ். மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு USB Type C போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மொபைல் ஃபோனில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. இரண்டாவது ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னா இந்த இயர் பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இரண்டாவது ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் லவுடாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. USB Type C போர்ட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கு. அதுக்கப்புறமா சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஒரு ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டை எடுத்துட்டு ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுடைய மேல்புறத்தில் உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் ரிலேபிளாகவும் இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடில் உங்களுக்கு அன்லாக் ஆயிடுது. மறுபுறத்தில் எதுவுமே கிடையாது. மொபைலுடைய பின்புறத்தில் இந்த கேமரா டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மெயின் கேமரா பற்றி 50 மெகா பிக்சல் கேமரா. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா வந்து ஒரு ஃப்ளிக்கர் சென்சர் ஏதோ சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக டம்மி கேமரா தான். மொபைலுடைய டிசைன், கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. இதில் வந்து உங்களுக்கு IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் ஸ்பிளாஷ் ஆக்சிடென்ட்டாக பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது. பட் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் காலி. இந்த விவோ T3 மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்டு ஒரு AMOLED பேனல், 6.67 inch டயகனலி ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா சிறுசா அழகாக ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக விவிடாக இருக்குது. ஆனால் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோரில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்னஸாக இல்லை. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துட்டீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு வேணால் அந்த பிரைட்னஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிழலில் வந்ததுக்கப்புறம் தான் டிஸ்பிளேடைய கிளியரான டீடைல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இண்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக நல்லா டீப்பான கான்ட்ராஸ்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்ணுக்கு எந்த எரிச்சலும் கிடையாது. இந்த விவோ T3 மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா Dimensity 7200. இது வந்து ஒரு நல்ல ப்ராசர். 4 nm டெக்னாலஜியில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராசர். இது உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்கு. இரண்டுலேயுமே உங்களுக்கு 8GB RAM தான். UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியன்ட் வந்து 128GB நம்மகிட்ட வந்திருக்குது. இது தவிர உங்களுக்கு 250GB வேரியன்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. L1 Y1க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் HD வீடியோஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் NFC கிடையாது இதில். பட் தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் போட்டு ரிசோர்ஸ் இன்டென்சிவான கேம் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் விளையாண்டா கூட ரொம்ப ஒன்றும் நீங்கள் ஹீட் நீங்கள் ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் கேமிங்க்கு மட்டும் கிடையாது, அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நல்லா மல்டி டாஸ்கிங் ஒரு 2-3 அப்ளிகேஷன் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே, இந்த ஹார்ட்வேர் பர்ஃபெக்டாக இருக்கு. ஹார்ட்வேர் நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா விவோனுடைய ஃபன் டச் UI கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபன் டச் UI வந்து Android 14 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். இந்த யூஐயில் உங்களுக்கு விஷுவல் டிசைன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷனலாக எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக தெரியுது என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ். அஃப்கோர்ஸ் இதில் ஒரு சில ப்ளோட்வேர் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது.
அதுல இருந்து தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்து தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா யூஐ நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருக்கு. உங்களுக்கு ஃபங்க்ஷனல் நல்ல யூஐ, இதில் எக்கச்சக்கமான அம்சங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் நமக்கு நல்லா இருக்கும், ஆனால் அதை வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூட்டிலிட்டி வேல்யூ நல்லா இருக்குது. இதில் கேமராக்கு வருவோம். டூயல் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா ப்ளஸ் ஒரு டெப்த் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. சோனியுடைய IMX882 சென்சர். டேலைட்ல பாத்தீங்க அப்படின்னா கேமராவுடைய அவுட்புட் சூப்பரா இருக்கு. ஓவர் எக்ஸ்போசர் இல்லாம கலர்ஸ்னுடைய அந்த டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. ஃபோக்கஸிங்கும் நல்லா ஃபாஸ்டா உங்களுக்கு எடுத்துக்குது. லோ லைட்லயுமே இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ல இருக்கிறனால ஓரளவுக்கு ஒரு ஷார்ப்பான போட்டோஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். போர்ட்ரேட் ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. ரியர் கேமரா உங்களுக்கு 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணும். உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் நீங்க ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 1080p வீடியோஸ் 30 FPS நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். Vivo T3 மொபைல் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹார்ஷான உச்சி வெயில். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதோட ரியர் கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்குது. பட் ஃப்ரண்ட் கேமராவுக்கு நம்ம நடக்கிறப்போ எப்படி ஸ்டேபிளாக ஃபுட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கேமராவுடைய அவுட்புட் நல்லா இருக்குது. கேமரா யூஐலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், நமக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. பாக்ஸுக்குள்ளே இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 1 hour அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இரண்டாவது நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25% நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா விலையை பார்ப்போம். 8GB மற்றும் 128GB வேரியன்ட்டுடைய விலை வந்து 19,999. இது தவிர கொஞ்சம் கார்டு ஆஃபர்லாம் வேறு இருக்குது. 2000 ரூபாய்க்கான கார்டு ஆஃபர் இருக்குது. 8GB மற்றும் 2GB வேரியன்ட் விலை வந்து 21,999 ரூபா. இதுலேயும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, யூஐ நல்லா இருக்குது, ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பேட்டரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டீசெண்டாகவே இருக்குது. பிரச்சனை என்ன அப்படின்னு உங்களுக்கு கூர்ந்து கவனிச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் மாதிரி இல்லை வேறு எந்த ப்ரொடெக்ஷனும் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி பின்புறத்தில் இந்த 3வது கேமரா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஃபன் டச் வாய்ஸில் அவங்க டிசைனை இம்ப்ரூவ் பண்ணணும். அது தவிர அந்த ஃப்ளோட் வேற கண்டிப்பாக குறைக்கணும். பட் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த Vivo T3 மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். இது ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் பிரத்யேகமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க் நம்ம சேனல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Giri.